அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், பல தாறுமாறு தர்பாரான செய்திகள்லாம் பார்த்துடலாம். இப்போ என்ன டவுட் அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது யாருன்னு எனக்கு புரியல. ஈரான் அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்குதா, அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதான்ற ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரே முரண்டு பிடிக்கிறாங்க. இளைய நீ வந்து தான் ஆகணும் இல்லையன்றாங்க. அவங்க இருளே வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் இல்லையன்றாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சுற்றி சுற்றி வரதை பார்த்தா சம்பவம் அந்த இடத்துல பெருசாக லோடிங் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தொய்வெல்லாம் அடையலை. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி ஒரு பகீர் குண்டை போட்டிருக்கிறார். ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு பகீர் குண்டு, அவங்களுக்கு பகீர் குண்டு, நம்மளுக்கு வழக்கமான குண்டு தான் போட்டிருக்கிறாரு. பெருசாக இல்லை, இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம பில்டப் பண்ணி சொன்னால் தான் அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக நம்ம இந்திய ராணுவம் என்கவுண்டரில் போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. நேற்றிருந்து இதுவரை 4 பேர்த்த போட்டு தள்ளி இருக்காங்கன்ற மாதிரியும் செய்திகள் பலவாறு வந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய தகவலை பாற்றி விடலாம், அங்கே சிரியானுடைய தகவலையும் பார்த்து விடலாம். நண்பர்களே, செல்லலாமா? வீடியோ பதிவுக்குள்ளே போகலாமா? ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுப்போம். அமெரிக்காவுடைய விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு நம்ம லைஃபுக்கு சம்மந்தமான ஒரு செய்தி என்றதுனால இது உலகளாவிய தாக்கமும் கூட. இது குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2020 68,750, 2021 76,000. ஆனால் இப்போ சடனாக 24, 25 பார்த்தோம்னா 1,97,000 பேர் 97 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 2025 புற்றுநோயால் இறந்தவங்க மட்டும் கர்ப்பப்பை வாய் மற்றும் கருப்பை புற்றுநோயில் 10,821. அதில் குறிப்பாக 50% பேர் முற்றிய நிலையில் தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை தான் அதிகம்ன்றாங்க. 8,505, 7,295, 6,525. ஸோ சமீப காலமாக புற்றுநோய் மிகப்பெரிய அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது. இந்த நியூஸை நான் உங்ககிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ தடுப்பூசி வருதுங்க. இன்னும் மத்திய அரசு இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு, 16 வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி இருக்குங்க. புற்றுநோய் அதாவது 4 வேரியண்ட்டுக்கும் 11 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. 4 ரேட்டுக்கு 3,000, மீதி 9 வேரியண்ட்டுக்கு மேலே இருந்தால் 11,000 சம்திங் வருது அந்த தடுப்பூசி. அது நீங்கள் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தேன் நான். அது இல்லாமல் நான் இன்னொரு நம்ம ரிலேட்டிவ் டாக்டராக இருக்கிறாங்க இல்லையா, இங்கே சேலம், தருமபுரி இந்த ஏரியாவெலாம் யார் யாருக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முன்பே இந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் புற்றுநோய் இருக்குன்னு அனலைஸ் பண்ணும்போது கிராமப்புறங்களில் பெருவாளம் இருக்குன்றது ரொம்ப ஷாக்கிங் தகவலாக இருக்குது. மேபி இது 1 லட்சம்லாம் இல்லை, ஏன்னா அதிகமாக கூட இருக்குன்ற மாதிரி சொன்னார் அப்பயே. இது மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது இருக்கிறாங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. அது நம்மளுடைய மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் தான் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைஃப் ஸ்டைல்னால் நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே கவரில் ரொம்ப சூடாக வாங்கிட்டு வரோம் பார்த்தியா, அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. அந்த புற்றுநோய் பரவதற்கு பேசிக்ஸ் சும்மா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் நம்ம நிறைய இந்த சில்லி சிக்கன்லாம் சாப்பிடும்போது இந்த நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த காகித அச்சுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் கடையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரே எண்ணெயில் ரிப்பீட்டடாக தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கடையோரத்தில் சில்லி சிக்கன்லாம் விற்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த எண்ணெயே கருப்பாக இருக்கும். அதிலே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பாங்க, வடிகட்டுவாங்க, மறுபடியும் போடுவாங்க. அந்த மாதிரியான காரணிகள் நிறைய விஷயங்கள். நம்ம உணவு பழக்க வழக்கம் முக்கிய காரணம் இது. பட் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் சமீப காலமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் அதிகமாக இருக்குன்றது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக மாறப்போகிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல். ஏற்கனவே சுகாதார பிரச்சனை என்பது முன்பு இருந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குல்ல. அதுவும் இப்போ சுகர்லாம் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. யார் பார்த்தாலும் என்னப்பா சுகரா பிபியான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை. அதுக்காக நான் சொல்கிறேன் நான், மக்களே நம்ம உடம்பை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதை நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டு, அது இல்லாமல் வளருகின்ற யங் ஜென்ரேஷனுடைய பார்வையெல்லாம் எப்படி அவங்க டேஸ்ட்டு என்ன மாதிரிலாம் நம்மளால் ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாதுங்க.
ஏன்னா நம்ம இந்தியானுடைய மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1.4 மில்லியன் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன், அது குறிப்பாக பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுராஜ் சவான் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஜஸ்டின் ஃபைபரோட ஹேர் ஸ்டைல் இருக்கிறனால அவர் பார்ப்பதற்காக பெண்களின் கூட்டம், குறிப்பாக இந்த 11, 11th 12th காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இப்போ இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் பர்சனாக, அதாவது இந்த சமூக வலைத்தளங்களில் இருந்தாலும் பாருங்கள் பாஸ், இது வந்து நான் அதுக்காக நான் யாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஒருத்தருடைய முகத்தோற்றத்தையோ மற்றதையோ அப்படி மாதிரி எண்ணம் இல்லை. பட் இவங்களோட டேஸ்ட் அப்படி, அது ஓகேவா எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இவர் தான் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் கைஸ் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. குறிப்பாக பெண்கள்னும் போது 1.4 மில்லியன் ஓட்டு போட்டிருக்காங்களாம். அப்போ தான் நினச்சேன் நான், நேற்று கூட ஸ்பெயின் வந்து அந்த 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஸ்னாப்சாட் இது மாதிரி சமூக வலைத்தளங்களில் தடை விதிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. யூகேயும் வந்து கொண்டு வராங்க. இப்போ ஒவ்வொரு நாடாக கொண்டு வராங்க. சரி, கொண்டு வரல, தப்பு இல்லை. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் அதை இதையும் யூஸ் பண்ண வைக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க கண்ணுக்கு யார் பார்த்தாலும் கழுதை கூட சும்மா கலகலன்னு தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் நம்ம அப்படியும் நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாதுல்ல. ஒரு இன்ஃப்ளூயன்சரையோ மற்றவங்களையும் வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் ஃபெமிலியரான ஒரு பர்சன், கிட்டத்தட்ட இந்தியன் யூடியூபர், 2.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்துருக்கிறாரு. மேபி அவர் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரி. என்ன காரணம்னா நேஷ்னல் நியூஸாக மாறி இருக்கிறார். 71 லட்ச ரூபாய் டவுரி. அது இல்லாமல் கோல்டு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு பாட்டி, அக்கா, மாமா, தங்கை அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 6 பவுன். அதுவே ஒரு 21 பவுனம் தனி. அது இவருக்கு இல்லை, அவங்க சொந்தக்காரங்களுக்கு போட்டதே 21 பவுன் போட்டிருக்காங்கன்னா இவருக்கு இன்னும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயா. அப்புறம் தான் நானும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என் லைஃப்பில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்பு ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தேன். அப்போ 3 பேர் நின்று கேட்டாங்க, தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் பார்த்தா தம்பி மாதிரியா தெரிறேன்னு அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் நான். என்னங்க சொல்கிறது, நான் போயிட்டு யூடியூபர் அப்படின்னா அது என்னன்னு புரியுமா அவங்களுக்கு, எப்படி நான் வந்து புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல. நான் நிறைய நேரங்களில் சொல்ல வந்து சங்கோஜப்படுவேன். அப்படியே யூடியூபர்னு சொல்கிறதுக்கு இதுதான் வேலையா அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தேன், இப்போ அப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னா என்ன தம்பி அப்படி ஒரு வாய்ப்பை ரிசைன் பண்ணிட்டுன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. எங்கள் மக்கள்கிட்ட நான் புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே டயர்டாகிடுது. ஆனால் பாருங்கள், வடநாட்டெல்லாம் 2.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். பேசாமல் அங்கே குடி போயிடலாமா, அங்கே தான் ராத மரியாதையாக இருக்குன்ற கூட சில டைம் நினைப்பேன். அது சீரியஸாகவே நான் சொல்கிறேன். அதே ஒரு அரசாங்க வேலை, என்னப்பா தம்பி அரசாங்க வேலையில் ஒரு பியோன் வேலை இருந்தால் கூட அப்படி ஒரு மரியாதை, சிறப்பான மரியாதை இருக்குது. இன்னும் இங்கே இந்த டேர்ன் வந்து இந்த பக்கம் மாறலையோ அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. ஒருவேளை அந்த மோஸ்ட் ஹேண்ட்ஸம்டு கை இருந்தார்ல, அவர் மாதிரி ஒரு வேளை யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மரியாதை இருக்குமோன்ட்டு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடியுது. இன்றைக்கி என்ன நிறைய பேச ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி டாபிக் எடுத்தால் வழக்கமான கிளைமேக்ஸில் பேசுவேன். இன்றைக்கி இந்த ஏன் ரொம்ப பாதிப்பாச்சுன்னா, அந்த நியூஸை பார்த்தோன்னே கொஞ்சம் அஃபெக்டட் ஆகிடுச்சு. எந்த நியூஸுங்க, ஃபஸ்ட்டு தானே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கேன்சர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பரவிட்டுருக்கு, புற்றுநோய் வந்து அதிகமாக பரவிட்டுருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய செயல். ரொம்ப சீரியஸாக சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு செயலாக, ஒரு நாட்டோட முன்னேற்றமே அதை நம்பி தான் இருக்குது. அது காலியாகிடுச்சுன்னா அந்த நாட்டை சீர்குலைக்கிற மாதிரி ஆகிடும். பாகிஸ்தானில் இன்றைக்கி 40% மேலே சுகர் இருக்குது. அதுவே அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய டேஞ்சருமே கூடன்னு ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம் நம்ம. சரி, இப்போ அல் ஜசீரா சேனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஈரான் விவகாரத்தை பற்றி பேசுகிறேங்க. ஈரான் விவகாரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து நியூக்ளியர் விவகாரத்தை பற்றி அமெரிக்காவிடம் ஓமனில் வந்து பேசணும் ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் அல் ஜசீரா நியூஸை பார்க்கும்போது நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, அப்போ ஓகே, இஸ்தான்புல்லில் வந்து மேபி ஈரான் தான் வேண்டாம், அங்கே ஓமனுக்கு போயிடலான்னு சொன்ன மாதிரி நான் நினச்சேன் நான். அப்புறம் இன்றைக்கி மற்ற பத்திரிகைகள், ஆக்சியோஸ் போன்ற நிறைய மற்ற பத்திரிகைகள்லாம் என்ன இல்லைனாங்கன்னா, நைஹே அங்கே இஸ்தான்புல் வேண்டாம், இங்கே ஓமனுக்கு வாங்க, இங்கே பேசிக்கலான்னு அழைப்பு எடுத்தது வந்து அமெரிக்கா தான். அந்த அழைப்பை வந்து ஈரான் ஃபஸ்ட்டு வந்து ஓகேன்னிட்டாங்க.
இப்போ திடீர்னு மறுத்துட்டாங்க அப்படின்ற செய்தி வருது. ஆனால் அல் ஜசீரா இருந்து இல்லை அவங்க போகிறத வந்து கன்ஃபார்ம் தான்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிட்டு நேரடியாகவே நீங்கள் சூஸ் பண்ண பிளேஸுக்கு வந்து ஈரான் வர மறுக்கிறாங்களாமே. அது என்னன்னு சொன்னதுக்கு அயதுல்லா அலி காமெனி அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்புல. இந்த பேச்சுவார்த்தைக்கு மட்டும் அவங்க வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக மாறிடும். நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, பேச்சுவார்த்தைக்கு வான்னு கெஞ்சுறது நீங்களா அவங்களான்னு எனக்கு புரியல. நீங்கள் தான் தைரியமாக ஃபுல்லாக கப்பலை நிறுத்திட்டீங்க. இன்றைக்கி நடக்கிற சம்பவம்லாம் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு நைட் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள். பயங்கரமாக இருக்க போதுங்க. அந்த அளவுக்கான அப்டேட் எல்லாம் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து ஃபுல்லாக தயார் நிலையில் இருந்துட்டு அடி பிரித்து மேய போகிறேன், இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வான்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவங்க பயந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் கப்பலை பார்த்துன்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற பிளேஸுக்கு வரலன்னா வேறு விளைவுகளை வாருன்னு சொல்கிறது எனக்கு புரியல எனக்கு. அப்போ அவங்க பயந்துட்டாங்களா, நீங்கள் பயந்து கூப்பிட்றீங்களான்றது எனக்கு இதிலே எனக்கு கான்ட்ரவர்சி இருக்குது. அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே யார் கெத்தாக்குறாங்கன்றது எனக்கு. ஈரான் வந்து தெரியல கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க சீரியஸாக. நீங்கள் வரும்பா, இஸ்தான்புல்லாம் வரம்பா, இந்த ஓமன் அங்கெல்லாம் நல்லா வரமாட்டேன்பான்னு முரண்டு பிடிக்கிறாங்களா இப்போ ஈரான் தரப்பில் இருந்து. இவங்க வாங்களே என்னலே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வரமாட்டேங்கிறீங்களா என்ற மாதிரி இப்போ அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்களேன்னு எனக்கு சந்தேகம் வருது. அதை விட இந்த பேச்சுவார்த்தை வந்து என்ன நடந்தாலும் ஃபெயிலர் ஆகுன்றதில் நான் இப்போ நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வைக்கக்கூடிய தலைவர் வந்து விக்ஸாப் அவர்கள். விக்ஸாப் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு இஸ்ரேல்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அங்கே ஒரு ஆஃப் டே மீட்டிங்கை போட்டுட்டு டீயும் பிஸ்கெட்லாம் குடிச்சு மடக்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டார் பார் பொடேன்னு ஒரு குண்டு. ஈரான் அங்கே இஸ்தான்புல்ல கிடையாது ஓமனுக்கு வான்னு சொன்னார் பாரு. பேச்சுவார்த்தைக்கே வராமல் நிறுத்திடலான்ற பிளானில் தான் இவர் ஓமனை கூப்பிட்டுருப்பார். கடைசியில் அங்கே என்னன்னா நான் ஓமன்லாம் வரலன்றாங்க. அதுக்கு இன்னைக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க. தீஸ் கைஸ்கெல்லாம் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைன்றது ரொம்ப டஃபஸ்ட்டு நெகோசியேஷனாக இருக்குது. என்ன ஒரு மாதிரியான லீடர்ஷிப் அதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் அதான அந்த கவலையை தெரிவித்திருக்கிறாங்க. சரி ஏதோ பண்ணுங்கப்பா அப்படின்னு நினச்சோம்னா, இன்றைக்கி காலையில் கூட கேள்விப்பட்ட ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜிபிஎஸ் இன்டர்ஃபரன்ஸோட டெஸ்டிங் எடுக்கிறாங்களாம். பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவுக்கு ஜிபிஎஸ்னுடைய சிக்னலை வந்து ஃபுல்லாக இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு டெஸ்டிங் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வரைபடத்தை பெரிய அளவுக்கு நேற்று நைட் இருந்துங்க. இது ஒவ்வொரு விமானம் இதுவும் பார்த்தீங்கன்னா RCH-177 நம்பர் வேறுங்க, எல்லாம் ஒரே விமானம் நினச்சிடாதீங்க. எல்லா இடத்துலையும் வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று இரவிருந்தே, அதாவது ஈரானுடைய ட்ரோனு சுட்டு வீழ்த்தினதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் பெரிய மாற்றங்கள் அளிக்கிறது. நீங்கள் ஃப்ரைடேன்றாங்க இவங்க பேச்சுவார்த்தை, கொஞ்சம் ஈரான் அப்படி இழுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவும் அப்படியே தள்ளி போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல ஈரானும் உணர்றாங்க. ஈரானுமே கிட்டத்தட்ட அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் நேற்று இரவு வந்து இருக்காங்க. எல்லாமே தயார் நிலையில் இருங்க, எந்த சூழ்நிலைலாம் நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணுன்றதில் அறிவிப்புமே அங்கே வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விவகாரத்தையும் தாண்டி ஈராக் வெனிசுலாவை கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. ஈராக் பாருங்கள் வெறும் ISIS குறிப்பிடமாக இருக்குது. கவர்மெண்ட் யார் ரன் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே இல்லாமல் அது பாட்டு ஓடுது. திரும்புகிற பக்கம்லாம் அவங்க இருக்காங்க. சரி ஒரு ISIS தீவிரவாதி ஒழிச்சிட்டோன்னா அடுத்த ஆள் ஓடி வந்து உட்காடுறாங்க. அப்படியே வெனிசுலாவை கம்பேர் பண்ணோன்னா அருமையான நாடு, அற்புதமான நாடு. பாருங்கள், நிக்கோலஸ் மதுரா போனார், அடுத்த ஆள் வந்து கப்புன்னு கேப்சர் பண்ணிட்டாரு, நம்மளுக்கு பிடிச்ச தலைவராகிறான்ற மாதிரி வந்து புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்கிறாரு. நினச்சேன் நான். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெனிசுலா எந்தளவுக்கு மாறுமா அப்படின்னு அமெரிக்காவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டபார்னு ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அது வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இவர் அந்த ஈராக் அந்த நிலைக்கான காரணம் யாருன்றதை கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ கூட அடுத்த அதிபருக்கான தேர்தலில் எங்களுக்கு எதிரான ஆள் வந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டுறது யாருன்னு எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம். சும்மாவே ட்ரம்ப் அவரும் கோமணத்தில் சுற்றுவார். இப்போ கோமணத்தை கழட்டி விட்டு சுற்றுவாரான்ற மாதிரி இது வந்து எங்கள் கிராமத்து பழமொழி. உடனே நீங்கள் கற்பனையாக கொண்டு வந்துடாதீங்க. எதற்காக இந்த டைலாக் சொல்கிறேன் அப்படின்னா, அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர் நிக்கோலஸ் பாஷியம் அவர்களும் அசர்பைஜானுடைய பிரசிடெண்ட்
ஆலியோ அவர்களும் வந்து ஒரு ஹியூமன் ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட் அபுதாபியில் வந்து நடக்குது. அந்த 2 நாடுகளையும் கலந்துக்க வச்சுக்கிறாங்க. அப்படி கலந்துக்க வைக்கும்போது 2 நாட்டு தலைவர்கள் நின்றுட்டு பேசுகிறாங்க. இது ரொம்ப முக்கியங்க. கடந்த 30 வருஷமாக அமைதியே இல்லாமல் நாங்கள் 2 நாடுகளும் அடிச்சுக்கிட்டோம், ரொம்ப அடிச்சுக்கிட்டோம், நிம்மதி இழந்துட்டோம், கிட்டத்தட்ட நிறைய வீரர்களை இழந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நண்பர்களாக உங்கள் முன்னாடி தோண்டிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 8, 2025 இந்த அற்புதமான காரியத்தை செய்தது யார்? நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். நம்ம ட்ரம்ப் அவர்கள் இல்லைன்னா இந்த பூ உலகில் ஏது அமைதி? நானும் பாருங்கள், நிக்கோலஸ் பாசம் நான் அடிச்சுக்கிட்டு வந்திருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்களா, அமைதி மலர்கின்ற சத்தம், பூ மலர்கின்ற சத்தம் கூட எங்கள் நாட்டில் வந்து என்ன கேட்குங்க. அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கிறது. யார் காரணம்? இதுக்கெல்லாம் ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு இருப்பார். நான் முன்ன சொன்ன அந்த பழமொழி இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க. சும்மாவே கோமணத்தோடு சுற்றுவாங்க. இப்போ இந்த நியூஸை கேட்டால் கோமணத்தை கழட்டி சுற்றுவாங்கன்ற மாதிரி இந்த எங்கள் கிராமத்தில் இது அடிக்கடி இந்த பழமொழி சொல்லுவாங்க. அதற்காக நான் சொல்கிறேன். நான் சரி, ஏற்கனவே நான் 8 போகிறதுன்னு எடுத்தினேன், 9 போகிறதுன்னு எடுத்தினேன், லெட்ஸ் மேக் ஏ டீல்ன்ற ஆளுக்கு இனிமேட்டு இந்த டைலாக் என்ன பண்ணுவார், போகிற இடத்தெல்லாம் சொல்லுவாருங்க, பார் அந்த 2 நாடுகள் நான் தான் காரணம் அப்படின்ட்டு மேய போகிறார். ஆனால் பாருங்கள், உண்மை தகவல் என்ன தெரியுங்களா? ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பே கிட்டத்தட்ட ரஷ்யாவை வெளியேற்றுற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஐரோப்பா உள்ளே பூந்து ஆல்ரெடி தன் வசப்படுத்தி வச்சுருந்தாங்க. கடைசி நேரத்தில் யார் போய் சமாதானப்படுத்த வேண்டிய நேரம் இது? அதாவது பாட்டியும் பேரனும் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் போக வேண்டியது. திடீர்னு மனுஷன் ஜெயிச்சு வந்து டப்புன்னு உள்ளே பூந்தார். அவங்களாம் தள்ளி விட்டு நான் தான் சொல்லிட்டு அமைதி ஏற்படுத்திட்டு கடைசியில் மனுஷன் நல்ல பேர் வாங்கிட்டார். ஏன்னா அமெரிக்காவை விட அங்கே அசர்பைஜான்லேருந்து ஐரோப்பாவுக்கு பெரிய டீலு, பைப்லைன் வழியாக கொண்டு போகிறதுக்கான டீல்லாம் ஏற்படுத்தினது யாருன்னா ஐரோப்பா தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஈரானும் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் மனுஷன் திடீர்னு ஓடி வந்து நான் தான்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களும் தலைவர்களும் விட்டு கொடுக்காம அவரையே புகழ்ந்துட்டு இருந்தால் அது செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவுடைய செய்தி சொல்லிட்டு நான் மற்ற செய்திகளை போயிடுறேன். நான் குறிப்பாக பாகிஸ்தான் உடைய தீவிரவாதிகள் ஜெய்ஷி முகமதுடைய டாப் கமாண்டர் அடில், இவனோட தலைக்கு 5 லட்சம் கிட்டத்தட்ட விலை பேசப்பட்டது. நேற்றைய உதம்பூர் பகுதியில், நம்மளோட ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் ஒரு குகையில் ஒளிந்திருந்த 2 தீவிரவாதிகளை வேட்டையாடியது இந்திய இராணுவம். அந்த வேட்டையை தொடர்ந்து மறுபடியும் அடுத்த ஒரு 9 மணி நேரத்துக்குள்ளே ஜெய்ஷி கமாண்டனுடைய டாப் கமாண்டர் அடில், அவனோடு சேர்ந்து இன்னொருத்தனையும் வந்து கிறிஸ்துவார் என்கவுண்டர் பெரிய அளவுக்கு போட்டு தள்ளியிருக்காங்க. 20 நிமிஷத்தில் அவனோட பகுதியை உள்ளே பூந்து சொத்தமாக தட்டி தூக்கியிருக்கிறாங்க. அந்த 5 லட்சத்தை தட்டி செல்ல போகிறது யார் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம குறிப்பாக அந்த ஜெய்ஷி முகமதுடைய சைஃபுல்லா கசூரி இருக்கிறான் இல்லையா, அவனோட குரூப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய மிகப்பெரிய நபர். இவெல்லாம் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ நினைத்து பழைய திட்டங்களை தீட்டியவர்கள். அங்கிருந்த மர்ம நபர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்தியா எல்லைக்குள்ளே ஊடுருவ தயாராகிட்டாங்க. ஒரு லிஸ்ட்டே கொடுக்க, அந்த லிஸ்ட்டில் அவங்க எந்த வழியாக வராங்கன்ற லிஸ்ட்டும் கிடைக்க, நம்ம ராணுவம் உள்ளே போயிட்டு காத்திருந்து வாங்க மாப்பிள்ளைகளாக உங்களுக்கு தான் நான் காத்திருக்கேன்னு சொல்லி காத்திருந்து போட்டு தள்ள இந்த கடந்த 2 நாட்களாக இந்த என்கவுண்டர் என்பது வந்து பலமாக நடந்து கொண்டிருப்பது ஒரு கூடுதல் தகவல். இது முழுக்க சீக்ரெட் தகவல். அதாவது மர்ம நபர்கள் அங்கிருந்து அளித்த தகவல் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பறந்து விரிந்த காட்டுப்பகுதி. அது இந்த மாதிரி சூழ்நிலையில் பர்டிகுலராக அவன் குகை இந்த வழியில் தான் வரான், இங்கே தான் இருக்கான்றலாம் அவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியாது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்லிட முடியும். அடுத்து நம்ம இங்கேருந்து கடக்க வேண்டியது சிரியானுடைய விவகாரம். சிரியா எது எப்படி இருந்தாலுமே வந்து அகமத் அல் சஹாரா அவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதுதான் எந்த ஒரு தலைவனாக இருந்தாலுமே வந்து அடிமட்டத்திலேருந்து வரவங்க வந்து நல்லா நாட்டுக்காக உழைப்பாங்கன்றதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற யாராக இருந்தாலுமே மற்றவங்க போடுற அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அப்படியே விரிவாக்கம் பண்ணாமல் இருந்திருப்பார். ஆனால் இந்த சிரியா ஒருங்கிணைந்த சிரியாவை வந்து விரிவாக்கம் அடைவது என்பது சாதாரண கனவுலாம் இல்லை, பெரிய கனவை சர்வசாதாரணமாக அச்சீவ் பண்ணிட்டார். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அசாங்கா பகுதியை கொஞ்ச நாளாக அமெரிக்கா உள்ளே பூந்து அது இதுன்னு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாங்க. இருந்தாலும் நேற்று இல்லை, அதுக்கு முதல் நாளே ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. இப்போ குர்தீஸ் என்ற ஒரு இராணுவத்தையே முழுமையாக முடிச்சிட்டாங்க. அதாவது சிரியாவுக்குள்ளார ஏற்கனவே இந்த பக்கம் அஸ்வைடான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மக்கள் இருந்தாங்க, அவங்களும் இஸ்ரேல் பக்கத்தில், இந்த பக்கம் குர்தீஸ் இருந்தாங்க. எல்லாத்தையும் பறந்து விரிந்த ஒரு ராஜ்யமாக
ஒருங்கிணைந்த ஒரு சிரியாவாக உருவெடுத்திருக்கிறார். ஏன்னா சிரியாவுக்குள்ளார ஏற்கனவே பெரிய எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. குர்தீஸ் ரீஜியனில் அதை விட அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. அந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்கா இத்தனை நாள் வரை திருடி சென்றிருந்தது. ஆனால் அதை முழுமையாக தன்வசப்படுத்தி ஒருங்கிணைந்த சிரியாவாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே அரசுடைமையாக்குறோம். அப்படி இல்லைன்னா இனி இவங்களுடைய கண்ட்ரோலில் தனியாருக்கு கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி ஈராக்கை விட மற்ற நாடுகளை விட அரபு தேசத்தில் சிரியானுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும், தலையீடுகள் இல்லாமல் இருந்தால். ஏன்னா ஒரு பெரிய நாடாக உருவெடுத்திருக்கு. பார்க்கலாம் இது அமெரிக்கா எந்த அளவுக்கு விட்டு வைப்பாங்கன்னு தெரியல. இனி உள்ளுக்குள்ளாரையே எத்தனை பிரிவுகள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு வளர்ச்சி அது இஸ்ரேலுக்கே ஆபத்து. நாளைக்கு இஸ்ரேலே செக் வைப்பாங்க ஏதாவது ஒன்று, பார்க்கலாம் பொறுத்து இருந்து. இதை ஈராக்கு இதுக்கப்புறம் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா உக்ரைன்கிட்ட போகலாம். உக்ரைனுக்கு போகிறதுக்கு முன்பு இந்தியாவுடைய ஒப்பந்தத்தை பற்றி நேரடியாக விமர்சிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. இன்னும் அதற்கான விளக்கங்கள் இந்தியா தரப்பிலிருந்து கிடைக்காதனால நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது ரஷ்யா கிட்ட ஜனவரி 2025, டிசம்பர் 2025, ஜனவரி 2026 கிட்டத்தட்ட எல்லாமே மில்லியன் பேரல் இது. ஸோ 12,215 மில்லியன் பேரல், அதாவது ஒரு கணக்கு இது மில்லியன் பேரல் அளவுக்கு. அதே ஈராக் அடுத்தது நம்ம வாங்குகிறோம். அப்புறம் சவுதி அரேபியா, பிரேசில், கொலம்பியா, அங்கோலா, நைஜீரியா, அமெரிக்கா கிட்ட நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4வது பிளேஸில் வாங்குகிறோம் நம்ம. இப்போ தடாலடியாக ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் ரீப்ளேஸ் பண்ணி அமெரிக்காவை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறதா? இதற்கான விடைகள் இன்னும் கிடைக்கவில்லை. வெனிசுலா கிட்ட வாங்குகிறோம், நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கலை அப்படின்ற வெளிப்படை தகவல் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லலை. பட் அப்படி நம்ம மோனோபோலியாக மறுபடியும் அவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னா இல்லை அச்சீவ் பண்ணது இந்தியாவில் அமெரிக்கா. ஏன் அப்படின்னா அமெரிக்கா இதே மாதிரி தான் நம்ம இருந்த மாதிரி தான் ஐரோப்பாவும் இருந்தாங்க ஒரு காலத்தில். ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கு வாங்கிட்டு அமெரிக்கா கிட்ட பெருசாக வாங்காமல் இருந்தாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சி இனி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறிவிட்டது. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக போய்ட்டு அவங்ககிட்ட வாங்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு நாளைக்கு அவங்களையும் நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாளைக்கு 2040, 50 காலகட்டத்தில் நம்ம அமெரிக்கா வளரும்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அன்றைக்கி நம்மளை செக் வைப்பாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் நான். தொடர்ந்து ஒரு சில விளக்கங்கள் வந்திருக்கிறது. இருந்தாலும் நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு தகவலும் இருக்கிறது. அப்புறம் நேற்று ரஷ்யா மறுபடியும் உக்ரைனுக்குள்ளார பயங்கரமான அடி. கியூ மற்றும் மற்ற தலைநகரங்கள்லாம் கடந்த ஒரு மாத காலமாக, ஒரு மாதம் இல்லை 2 மாதமாகவே, டிசம்பர் 20 ஜனவரி 4 வரைக்கும், பிப்ரவரி 4 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது பார்க்குற எல்லாமே அவங்களுடைய பவர் ஸ்டேஷன், அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பவர் பிளான்ட்டு, இது எல்லாமே டேமேஜ் ஆனது. ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கூட இயங்கலை. டினிப்ரோலையாக இருக்கட்டும் இல்லை கியூ ரீஜியன்லையாக இருக்கட்டும், எதுவுமே தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு என்ன பண்ணுறாங்க, உக்ரைன் மக்களை குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஐரோப்பா ஓடோடி 447 ஜென்ரேட்டர் தனிப்பட்ட முறையில், இத்தாலி 78, அப்புறம் ஜெர்மனி தனியாக ஒரு ஜெனரேஷன் பிளான்ட் ஒன்று ரெடியாக கொடுக்குறாங்க. போலந்து ஒரு 379, அப்புறம் ஃப்ரான்ஸ் 30 தொடர்ந்து மக்களை காப்பாற்றுவதற்காக களமிறங்கி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள். அதனால் ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் ஜெலன்ஸ்கி. இப்போ நான் இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியும், ஏன்னா நீங்கள் இழந்துட்டிங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது, நேராக உங்கள் டோரை தான் தட்ட போகிறாரு. இந்த டைலாக் கேட்டு நம்மளுக்கு சலிச்சு போச்சு தான், வேறு வழி இல்லை. இவர் சொல்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன் நான். அதனால் நம்ம கொஞ்சம் என்னை காப்பாற்றுற வழியை பாருங்கள். ஏன்னா ரஷ்யாவை தடுக்கிற டெக்னிக் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான்லாம் ஒரு பொன் முட்டையிடுற ஒரு வாத்து மாதிரி நான்லாம். நீங்கள் என்னை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம்தான்ற மாதிரி அடுத்தது ஐரோப்பாவை தட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. அவர்களிடம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கிறது. ஓ ஐரோப்பா தேசமே, உங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக எனக்கு உதவி செய்யுங்கள், ரஷ்யாவை தாக்கி விடலாம், உதவி செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் டைலாகை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பேசுகிறவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அதாவது ரஷ்யா அடிச்சிரும்னு இந்த பக்கமே திரும்புகிறீங்களே, கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கிரீன்லாந்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், கோட்டை விட்டுறாதீங்க. கடைசியில் அவங்க பிடிக்க மாட்டாங்க,
இப்படி சொல்ல வச்சு பின்னாடி உங்களை பிடிச்சிட போகிறாங்க. நீங்கள் ரஷ்யாவை தடுக்கிறன்ற பேரில் முன்னாடி இப்படி வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு நாடு கூட எல்லாம் போய் அமெரிக்கா பக்கம் போய் சேர்ந்துற போது அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒன்று தான். உக்ரைன் வந்து கிட்டத்தட்ட வீரர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். நீங்களாம் கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பேர்? சும்மா ஒரு 1,00,000 2,00,000 தான் நினைக்கிறீங்க? இல்லை, 55,000 பேர் இழந்திருக்காங்களாம். அதுலேயும் ஒரு 30,000 பேர் பக்கம் மிஸ்ஸிங்காக. அவங்க இறந்தாங்களா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியல. ஒருவேளை உயிரோடு கூட பிடிச்சி வச்சுருப்பாங்களாம். 55,000 பேர் தான்ன்றாங்க. அதிகபட்சம் அவ்வளோதான்றாரு ஜெலன்ஸ்கி. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல. நம்மளுக்கும் நம்மளாக தான் சோறணுமோ நம்ம நம்பி தான் ஆகுன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் வரைபடங்களை பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் தெரிகிறது. அந்த முன்னேற்றங்களை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு சில இடத்துல எதிர்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக அந்த வீடியோ பதிவோட முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். ஜெல்லி ஃபிஷ் வந்து 1899 பார்த்ததை விட 100 டைம் வந்து பெருசாக இருக்குது. அப்போ தான் வந்து மிகப்பெரிய ஜெல்லி ஃபிஷ் பார்த்தாங்களாம். கிட்டத்தட்ட ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம்னா ஒரு 30 அடி நீளம் 820 அடி ஆழத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அர்ஜென்டினா பக்கத்தில். 30 அடி நீளம்ன்றது ஒரு லாங்காக ஒரு பஸ்ஸுக்கு இனியாக ஒரு ஸ்கூல் பஸ்ஸை விட பெரிய ஒரு கெயின்ட் ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக வயலில் இருந்தால் ஒரு பதிவு. இந்த ஜெல்லி ஃபிஷ் எத்தனை அடி? 30 அடி ஜெல்லி ஃபிஷ்ஷை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மில்லைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக பார்க்கலாம் நம்ம. மில்லை யார்? அர்ஜென்டினாவோட அதிபர் அவர்கள். நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சா நைட் பேசிக்கலாம் நம்ம. ஏன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட மறுத்ததாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில தகவல்லாம் கிர்கிஸ்தானில் ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷில் ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இரவு பதிவில் டீட்டெயிலாக பேசிடலாம். ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.